அப்பா இந்த வேளையிலும் கூட உங்களுடைய நன்மையும் உங்களுடைய கிருபையும் ஒரு அன்பையும் நாங்கள் உணர்றோம்ப்பா. எங்களுக்காக நீங்க மறித்தீங்க, உங்க ஜீவனையே கொடுத்தீங்க அப்பா. உங்க வாழ்நாளையே எங்களுக்காக நீங்க கொடுத்தீங்கப்பா. உங்களுக்கென்று நீங்க ஜீவிக்கலப்பா, எங்களுக்கென்று ஜீவிச்சிங்க, எங்களுக்கென்று உங்களோட ஜீவனை கொடுத்தீங்கப்பா. அப்படி நீங்க எங்களுக்காக செய்தீங்கப்பா. மறுபடியும் ஆண்டவரே ஒரு 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 அன்பில உங்களுக்கு திருப்பி அன்பில ஆண்டவரே எங்களால முடிந்ததை நாங்கள் உங்களுக்கு செய்வோம் அப்பா. அப்பா இந்த வேலையில கூட ஆண்டவரை பேசப்படுற வார்த்தை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நான் ஒரு கருவிதான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரை எல்லாமே. அப்பா உங்களோட இரட்டிப்பான அபிஷேகம் இந்த வார்த்தை மீது இருக்க வேண்டும், என் மீது இருக்க வேண்டும் அப்பா. கேட்கிறவங்க மனதோடு பேசி ஆண்டவரே அவங்களுக்கு அந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஒரு ஒரு ஊக்கமாக இருக்கணும், ஒரு ஒரு மனதை பலப்படுத்துறதாக இருக்கணும்ப்பா. முழுமையாக இந்த வார்த்தைக்கு கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 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 ஆராதனைக்கு கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஷலோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்க போனாலும் எது செய்தாலும் தேவனோட ஆலயத்துல இருக்குதான் ஸ்பெஷல் இல்லையா? அப்படி உங்களுக்கு வேலைன்னா அதை நம்ம பிளேம் பண்ண முடியாது. வேலைன்னா வேலைக்கு போய் தான் ஆகணும் இல்லையா? ஆனாலும் எதுவா இருந்தாலும் நம்ம தேவனோட ஆலயத்துல காணப்படுறதுதான் the best. Amen. Amen. இன்னைக்கு கூட உங்க மத்தியில நான் என்ன பகிர்ந்து கொள்ள போகிறேன்னா, pray without ceasing. Pray without ceasing. விடாமல் ஜெபியுங்கள் என்ற தலைப்புல உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். 1 தெசலோனியர் 5:17 சொல்லுது விடாமல் ஜெபியுங்கள் என்று. சோ நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கும்போது ஜெபிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. ஜெபம் இல்லாம நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயமா வாழ முடியாது. ஜெபம் இல்லைன்னா ஜெயம் கிடையாது. நம்ம சிம்பிளி விழுந்து போடுவோம், சிம்பிளி சோர்ந்து போவோம். நம்மளால நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கைய நல்ல ஒரு வல்லமையை நம்ம வாழ முடியாது இல்லையா? ஆகவே கிறிஸ்தவர்களாக நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. நம்ம வேதத்துல பாக்குறோம் எல்லா தேவ மனுஷியும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாங்க. யாருமே ஜெபம் இல்லாமல் ஊழியம் செய்ய கிடையாது இல்லையா? மிகவும் வல்லமையா ஜெபிக்கிறவங்களாக இருந்தாங்க. அவர்களை கொண்டு தேவன் மிகவும் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார். ஆமென். நீங்க அப்போஸ்தலர் புக்ஸ் படிச்சு பாருங்களேன். அந்த அப்போஸ்தலர் புக்கை நம்ம படிக்கும் போது அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு சிஷ்யரும் இன்னொருத்தா உடனே எல்லாம் ஒண்ணு கூடி ஜெபிப்பாங்க இல்லையா? ஒரு 2 பேர் மீட் பண்றாங்க ஜெபிப்பாங்க, ஒரு 3 பேர் மீட் பண்றாங்க ஜெபிப்பாங்க. அந்த ஜெபம் அவங்களோட லைஃப் ஸ்டைலா இருந்துச்சு அப்போஸ்தலர் புக்ல. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் மிகவும் அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த அப்போஸ்தலர் புக்கை படிக்கும்போது நம்ம காணலாம். ஏன்னா அவங்க ஜெபித்த ஜெபம் வல்லமையான ஜெபம். நம்ம அப்போஸ்தலர் 2:1-4 பார்க்கும்போது ஐயா படிங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழங்கம் போல வானிலிருந்து சடிதிய ஒரு முழங்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரதின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பாருங்க, அங்க எல்லாரும் அந்த அப்பரும் அந்த அறையில எல்லாரும் கூடி 120 பேர் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது வல்லமையாக ஆண்டவங்க இறங்கினார். பரிசுத்தாவினர் வல்லமையாக ஒவ்வொருத்தர் மேலையும் இறங்கி எல்லாருக்கும் அந்த அந்நிய பாஷையை கொடுத்தார். வல்லமையாக அங்க தேவன் அசைவாயிடுறார். ஆமென். சோ ஜெபத்துல அப்படி ஒரு வல்லமை இருக்குது இல்லையா? ஆக ஜெபிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. நம்ம ஜெபம் தானே அப்படி அலட்சியம் எடுத்துக்க கூடாது. ஜெபிக்கிறவங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஜெபம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையும் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் இல்லையா? ஜெபம் எல்லாம் ஜெயம் கிடையாது. ஜெபம் ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. The prayer must be a part and parcel of our life. பிரேயர் ஜெபம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பங்கா இருக்கணும் இல்லையா? எப்படி இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம், லஞ்ச் சாப்பிடுறோம், டின்னர் சாப்பிடுறோம் இல்லையா? அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கணும். ஆமென். ஆமென்.
நம்ம மத்தேயு 26:36-44 நம்ம பார்த்தோம்னா இயேசுவே ஜெபித்தார். இயேசுவே ஜெபிக்கிறத நம்ம பார்ப்போம். ஈவன் ஜீசஸ் prayed. Matthew 26:36-44. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்க இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்கள். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கங்கள் கொண்டிருக்கின்றது, நீங்க இங்கே தங்கி என்னோடு கூட வீட்டிருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் பூர விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவங்க நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்க 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்க சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடி 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணோலிய இது என்னை விட்டு நீங்க கூடாத கீழ் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பாருங்க, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? இயேசு கூட ஜெபித்தாரு. Oftentimes Jesus withdrew to a lonely place to spend time alone with God. அநேக நேரத்துல நம்ம பார்த்தோம்னா அவரை சுத்தி நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வாரு, நிறைய ஊழியங்கள் செய்வாரு. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா அநேக நேரத்துல அதிகாலையில இயேசு தனியா ஒரு இடத்துக்கு போயிடுவாரு. தனியா போயிட்டு அந்த கிரவுட், அந்த நாய்ஸ் எல்லாத்தையும் விட்டு, அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் விட்டு தனியா போய் தேவனோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. பிதா கிட்ட பேசுவாரு, பிதா கிட்ட ப்ரே பண்ணுவாரு, பிதா கிட்ட உரையாடுவாரு. ஆகவே நம்ம சில நேரங்கள்ல அந்த கிரவுட், அந்த நாய்ஸ், அந்த சத்தம் எல்லாத்தையும் விட்டு நம்ம ஒதுக்கி போய் தனியா தேவனோட கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணும். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 6:6 படிங்கய்யா. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த கடத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த கடத்திற்கு பார்க்கிற உன் பிதா வெளியரங்காம உனக்கு பலனளிப்பார். ஆமென். என்ன சொல்லுது? நீயே ஜெபம் பண்ணும்போது அறைக்குள்ள போய் கதவை சாத்திட்டு ரகசியமா உங்க அப்பா கிட்ட பேசு. அப்படி நீ பேசும்போது அப்பா உனக்கு பதில் அளிப்பாருன்னு. அது என்னத்த குறிக்குதுன்னா, அறையில போய் கதவை சாத்திட்டு என்னத்த குறிக்குதுன்னா, நம்ம சுத்தி நடக்கிற அந்த சத்தம், உலகத்தின் காரியங்கள், நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ற காரியங்கள், நம்ம மைண்ட், நம்ம சிந்தைய, அந்த தினசரி நடக்கிற the noise, the crowd, the distraction, உலக பிரகாரமான காரியங்கள்லாம் நம்ம விட்டு நம்மளை பிரித்தெடுத்து கொண்டு தேவனுக்கென்று நம்ம நேரம் செலவழிக்கிறது. அதுதான் அதுக்கு அர்த்தம். Go into the room, shut the door, spend time with your father in secret. என்ன அந்த தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், தேவனுக்கு புறம்பான காரியங்கள், சத்தம், நாய்ஸ், டிவி, மியூசிக், போனு எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு, உலகப்பிரகமான காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு தேவனை நம்ம முழு மனதோட தனியா போய் தேடுறது தான், அதுதான் அதை குறிக்குது இல்லையா? அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. அப்படி செய்யாம நம்ம தேவனோட கூட இணைய முடியாது இல்லையா? ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. நான் சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பனா நம்ம தப்பு செஞ்சிட்டா, தவறு செஞ்சிட்டா ஆண்டவர் முன்பதாக போக முடியாது, ஆண்டவர் நம்ம பிரேயர் கேட்க மாட்டாரு, ஆண்டவர் நம்ம பார்க்க மாட்டாரு, அப்படி கிடையாது. நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்படி இருந்தாலும் ஆண்டவர் முன்புக்கு நம்ம போகலாம். ஏன்னா அவர் நம்மளோட அப்பா. We are the daughter and the sons of God. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் முன்பதாக போகலாம். அவர் நம்மளோட பிரேயரை கேட்பாரு. ஏன்னா நம்ம அவரோட பிள்ளைங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனாலும் நம்ம தவறு செய்திருந்தா, தப்பு செய்திருந்தா அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? மன்னிப்பு கேட்டு நம்மளை சுத்திகரித்து கொண்டு தேவன் முன்பதாக நம்ம போகணும்.
1 John 1:9 it says, if we confess our sins, He is faithful and just to forgive us our sins and cleanse us from all our unrighteousness. பாருங்களேன், 1 யோவான் 1:9 சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்திலையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஓகே, சோ அப்படியே நம்ம தவறு செஞ்சுட்டா தேவன் முன்பதாக நம்ம போய் மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் நம்ம தேவன் முன்பதாக அறிக்கை இட்டு நம்மளை சுத்திகரித்து கொண்டு தேவன் கூட நம்ம ஐக்கிய கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு தினசரி தேவனை தனியாக தேடுறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. செய்வோமா? கோயிங் டு தி ரூம், அறைக்குள்ள போய் கதவை சாத்தி கொண்டு எல்லா இந்த தேவனுக்கு பிடிக்காத காரியெல்லாம் புறம்பே வைத்து தேவனை நம்ம தேடுவோம். அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. ஆமென், ஆமென். மூன்றாவதாக, Jesus told the disciples to pray. தேவன் இயேசு அவருடைய சீஷர்களை ஜெபிக்க சொன்னார். Matthew 26:41. நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். இயேசுவே சொல்றாரு, ஜெபிங்க 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 என்று. சோ ஜெபிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நம்ம ஜெபிக்கும் போதுதான் நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்படும், நம்மளோட வாழ்க்கை கட்டப்படும், நம்மளோட கேரக்டர் கட்டப்படும். நம்ம வாழ்க்கையில் காணப்படுற அந்த தடுங்கல்கள், அந்த இன்னல்கள், all the obstacles in life will be broken. நம்ம வாழ்க்கையில் காணப்படுற அந்த கட்டுகள் உடையப்படும். Amen, amen. நான்காவதாக, ஹேனாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவங்க அவங்களோட கணவர் பேர் எல்கானா இல்லையா? அவங்களோட கதையை நம்ம 1 சாமுவேல் 1, 2, 3 நம்ம பார்க்கலாம். சாப்டர் 1, 2 and 3 பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம போவோம்னா நான் உங்களுக்கு கதை சொல்றேன். அண்ணாளோட ஹஸ்பண்ட் பேர் எல்கானா. அவருக்கு 2 மனைவிகள் இல்லையா? அண்ணா, அப்புறம் 2வது மனைவி பேர் பெனினா. அப்ப ஆனாவுக்கு குழந்தை கிடையாது. ஆனா அவங்களோட சக்காலத்துக்கு பெனினாவுக்கு நிறைய குழந்தை இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம புருஷனுக்கு 2 பொண்டாட்டினா எப்படி இருக்கும் வாழ்க்கை? அத நம்மளுக்கு பிள்ளை இல்ல, அவளுக்கு பிள்ளை இருக்கு, எப்படி இருக்கும் வாழ்க்கை? எப்படி? நிச்சயமா பொழுது முடிஞ்சு பொழுது வேணா அவ குத்தி பேசிருப்பா, அவங்கள வேணுமனே ஹர்ட் பண்ணிருப்பா, வேணுமனே ஜானியில பேசிருப்பா, எப்படி அவங்களை ஹர்ட் பண்ணிருப்பா. அவங்களோட தினசரி வாழ்க்கையே ஒரு நரகமா இருந்திருக்கும் இல்லையா? ஏன்டா பொழுது முடிஞ்சு நினைச்சிருப்பாங்க. என்னதான் அவங்க ஹஸ்பண்ட் அவர் அதிக நேசித்தாலும் அவங்களுக்கு அந்த ஹர்ட் இருக்கத்தானே செய்யும். ஒரு அவமானம், ஹர்ட், பொழுது முடிஞ்சு பொழுது போனா அவளோட வடப்பு பேச்சு, குத்தி பேசுறது எவ்வளவு ஹர்ட்டா இருக்கும். வேணுமனே பிள்ளைகிட்ட ஆட்டி கொஞ்சிருது அவங்க முன்னுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை இருக்கு, உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு. அவங்க எவ்வளவு கோத்ரூ பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆனாலும் அது மட்டும் கிடையாது. அங்க வெளியே தெருவு போகும்போது ஆளுங்க அவங்களை பத்தி குசுகுசுன்னு பேசியிருப்பாங்க, காசிப் பண்ணியிருப்பாங்க, முன்னோட்டு பின்னால பேசியிருப்பாங்க. ஏன்னா அது அந்த காலத்திலேயே அது ஒரு முக்கியமான காரியம் பாருங்க. சோ அப்படி அவங்க பேசியிருப்பாங்க. அவங்க நிறைய கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வீட்டுல மட்டும் பிரச்சனை இல்லை, வெளியில அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஆனாலும் அவங்க அதையே நினைச்சு டிப்ரெஸ் ஆகல இல்லையா? அழுதாங்க, தினசரி அழுதாங்க, மனக்கசந்து அழுதாங்க. ரொம்ப வாட்டி ரூம்ல வந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்க தேவன் மேல ஆத்திரம் கொள்ளவில்லை. வருஷம் அவங்க ஹஸ்பண்ட் எல்கானா ஷீலோவுக்கு போவாரு. அவரோட ஹேனா, அவர் 2வது மனைவி, பிள்ளைங்களாம் கூட்டிட்டு மவுண்ட் ஷீலோவுக்கு போயிட்டு தேவனுக்கு வருஷம் காணிக்கையும் பலியும் கொடுத்து ப்ரே பண்ணிட்டு வருவாரு. சோ அந்த வருஷம் அவர் கூப்பிட்டாரு அவங்கள, வாமா போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வருவோம் சொல்லிட்டு கூப்பிட்டாரு. சோ அவங்க கிளம்பி போனாங்க. அவங்க சொல்ல கிடையாது,
ஒன்றும் தேவையில்லை, நீங்க போயிட்டு வாங்க போதும், நான் ஆண்டவர் பார்த்ததெல்லாம் ப்ரே பண்ணதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, பிள்ளைகள ஒன்றும் இல்லை, எதுக்கு நான் வரணும், நான் வரல, நீங்களே ப்ரே பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்லலை. அவங்க அவ்வளோ ஒரு டிப்ரெஷன், அவ்வளோ ஒரு வேதனையிலிருந்து கூட அவங்க வந்து அதுலேயே மூழ்கி கிடக்குற, அதுலேயே மூழ்கிக்கிட்டு டிப்ரெஸ் அழுதுகிட்டு ரூமில் பூட்டிக்கிட்டு யாரையும் பார்க்காம பேசாம இல்லை. அவங்க கணவரோட அவங்க ஆலயத்துக்கு போனாங்க, தேவனை தேடினாங்க, ஜெபிச்சாங்க இல்லையா? ஐயா அந்த வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 1:10-11. அவங்க தேவனிடத்துல போய் ஜெபிச்சாங்க. அவர் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆமென், சேனைகளின் கர்த்தாவே, தேவர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, ஆமென், உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, அல்லேலூயா, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஆமென். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆமென். அவன் தலையின் மேல் சவரக்கன் கட்டி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. பாருங்க, அவங்க எழுப்பி அவங்களோட சூழ்நிலையிலேருந்து, அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்க எழுப்பி என்ன செய்தாங்க? தேவனை நோக்கினாங்க, தேவனை நம்பினாங்க, ஜெபிச்சாங்க. தேவன் அவங்களோட ஜெபத்தை பதிலளித்தாரா இல்லையா? ஆமென். வல்லமை பதிலளித்தாரு. ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு, சாதாரண ஆண் குழந்தை கிடையாது. அந்த ஆண் குழந்தை வளர்ந்து ஒரு வல்லமையான தேவ மனுஷனாக எழுப்பினாரு. சேமுவேல், தீர்க்கதரிசி சேமுவேலுக்கு அவங்களுக்கு மகனாக கொடுத்தாரு. அப்படி ஒரு வல்லமையான மகன், அப்படி ஒரு வல்லமையான மகனுக்கு அவங்க தாயாரானாங்க. அது மட்டும் கிடையாது, அவருக்கு அடுத்து இன்னும் நிறைய குழந்தைங்க பிறந்துச்சு. நீங்க படிக்கலாம் வேதத்துல. ஒரு பிள்ளையோட இடத்துல ஆண்டவர் அவங்க கிட்ட ஒரு மகன் கேட்டாங்க. ஆனாலும் அந்த மகனுக்கு அப்புறம் இன்னும் நிறைய குழந்தைகளை அண்ணாளுக்கு தேவன் கொடுத்தார். நம்ம ஜபத்துல எவ்வளவு வல்லமை இருக்கு பார்த்தீங்களா? அங்க ஆண்டுகிட்ட மறைச்சிக்கிட்டு, புருஷன்கிட்ட மறைச்சிக்கிட்டு, ரூம்லயே உட்காந்துக்கிட்டு யார்த்தையும் பேசாம அழுதுகிட்டு இருந்தா இது நடந்திருக்குமா? நடந்திருக்காது இல்லையா? அவங்க தேவன் மீது நம்பிக்கை வைத்தாங்க. அவங்க தேவனை அதிகமாக நேசித்தபடினால கணவர் கூட போய் தேவனை தொழுது கொண்டாங்க, அவரை நம்பினாங்க, ஜெபிச்சாங்க. ஆண்டு அவங்களுக்கு ஒரு நல்ல கருப்பு செய்வார் என்றதை அவங்க விசுவாசித்தாங்க. அவங்களுடைய விசுவாசம் கனி கொடுத்தது, அவங்களோட ஜபம் கனி கொடுத்தது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில என்ன சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, என்னத்த நம்ம ஃபேஸ் பண்ணாலும் சரி, இன்னும் ஒரு கொந்தளிப்பு செங்கடலா இருந்தாலும் சரி, நம்ம தேவனை நம்பி ஜெபிக்கும் போது அவர் ஒருபோதும் நம்மளை வெக்கப்பட்டு போகப்பட மாட்டார் இல்லையா? நம்ம ஜெபத்தை அவர் பதிலளிப்பார். நம்ம கண்ணீர் அவர் பார்க்கிறவரா இருக்கிறாரு, நம்ம டிப்ரெஷன் அவர் பார்க்கிறவரா இருக்கிறாரு, நம்மளோட வேதனை அவர் பார்க்கிறவரா இருக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட சொல்லும் போது, ஜெபிக்கும் போது அதை அவர் சந்திப்பார். ஆமென், ஆமென். அடுத்தபடியாக தானியேல். எல்லாருக்கும் தானியேல் பற்றி தெரியும் இல்லையா? தானியேல் வந்து ஒரு தேவனை மிகவும் நேசித்த ஒரு மனுஷனாக இருந்தாரு. தேவனை பின்தொடர்கிற ஒரு மனுஷனாக இருந்தாரு. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாரு. அவரு நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தாரு. ஆமென், ஆமென். நம்ம தானியேல் 6ல என்ன பார்ப்போம்னா, டாரியஸ் ராஜா, அந்த கிங் டாரியஸ் தானியேல் வந்து ஒரு பெரிய பதவியில் உயர்த்தி வைத்திருந்தார். ஒரு பெரிய பதவியில் உயர்த்திருந்தார். அவருக்கு கீழே இருந்த அவங்களுக்குலாம் வந்து ஜெலஸ் பிடிக்கல. ஸோ அவர் எப்படியாச்சும் கவுத்துன்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒரு பிளான் போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாரும் தெரியும் தானியேல் வந்து தேவனுக்கு பயந்த மனுஷன், தேவனை பின்பற்ற மனுஷன். அப்பனா அவர் தேவனுடைய காரியத்தில் தான் வந்து அவர் வந்து கவுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து ஒரு கெட்ட பிளான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சூறை அடிச்சாங்க. இந்த மாதிரி 30 நாளுக்கு கிங் டாரியஸ் தவிர வேற யாரையாவது வணங்கினா அவங்க கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அடிச்சு அந்த கிங் டாரியஸ் கிட்ட வந்து சைன் வாங்கிட்டாங்க. அவரும் முத்திரை மாதத்துல முத்திரை குத்தி, ஓகே, 1 மாசத்துக்கு யாராவது என்ன தவிர வேற யாரையாவது வணங்கினா அவங்க கொல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சைன் வச்சுட்டாரு. புரியுதா? சைன் வச்சுட்டாரு.
ஆனாலும் தாவீதுக்கு இது தானியேலுக்கு இது நல்லா தெரியும். தானியேலுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கிங் கிட்ட வந்து ராஜா கிட்ட வந்து சைன் வாங்கிட்டாங்க. நம்ம ராஜா கிட்ட ப்ரே பண்ணாம வேற தேவனை ப்ரே பண்ணா தேவன்கிட்ட ஜெபிச்சா நம்மளை கொண்டுடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சு கூட எப்போதும் போல ஒரு நாளைக்கு 3 தடவை ஜன்னலெல்லாம் திறந்து வச்சுட்டு எல்லாரும் பார்க்குற வர என்ன செஞ்சாரு? ஜெபிச்சாரு. உடனே அவரோட எதிரிகள் சும்மா இருந்தாங்களா? எல்லாரும் வந்து அவரை பிடிச்சிட்டு போய் ராஜாட்ட கொண்டு போனாங்க. சொன்னாங்க, ராஜா நீங்க சொன்னீங்க 1 மாசத்துக்கு உங்களை தவிர வேற யாரையாவது வணங்குனா அவங்க வந்து கொல்லப்படுவாங்க. நீங்க பாருங்க ராஜா, இந்த டேனியல் உங்களோட கட்டளைக்கு கீழ்ப்படியாம அவர் போய் அவரோட தேவனுக்கு கிட்ட வந்து ஜெபிச்சாரு அப்படின்னு சொல்லி கோல் வச்சுட்டாங்க இல்லையா? சோ ராஜா ரொம்ப மனம் நொந்து போயிட்டாரு. ஏன்னா ராஜாவுக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும். ராஜா ரொம்ப வேதனைப்பட்டாரு. ஐயோ இன்னும் அப்படியாச்சு. அவர் வந்து மாற்ற முடியாது இல்லையா? அவரோட வந்து அந்த லெட்டரை மாற்ற முடியாது. ஏன்னா அவர் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் செய்துதான் ஆகணும். ஆகவே அவர் என்ன சொன்னாரு? தானியேலை போயிட்டு சிங்கத்தின் வகையில் போட சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் என்ன சொன்னாரு? தானியேல், உன்னோட தேவன் உன்னை காத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி தானியேலை எங்க போட்டாங்க? சிங்கத்தின் கொகையில. சிங்கம் அவரை சாப்பிட்டுச்சா? இல்ல. நான் சிங்கம் வந்து அப்ப பூனையா மாறி அவர் வந்து சயன் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? சிங்கம் அந்த ராத்திரி வந்து பூனையா மாறிடுச்சு இல்லையா? சோ அப்ப அந்த ராஜா ரொம்ப சேடா இருந்தாரு. ராத்திரி பூரா அவரால் தூங்க முடியல. ரொம்ப நொந்து மனம் கசந்து ரொம்ப நொந்து போயிருந்தாரு. அவர் ராத்திரி பூரா சாப்பிடல. நீங்க போய் அந்த தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அவர் ராத்திரி பூரா சாப்பிடாம டிவி பார்க்காம மியூசிக் கேட்காம அங்க போட்டிருக்கு. யாருமே அவருக்கு வந்து மியூசிக் கேட்டாலையா, பாட்டு படிக்கலையா, அந்த மாதிரி ரொம்ப துக்கத்துல ராத்திரி பூரா தூங்காம ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு. அவருக்கு தானியேலுக்கு ஏதாச்சும் ஆயிரம்னு. அதிகாலையில இருந்து ஓடுறாரு சிங்கத்தின் கொகைக்கு. தானியேல் ஓகேயா, எப்படி இருக்காரு, ஓகேன்னு பாக்குறதுக்கு போய் அப்படியே ரொம்ப ஒரு துக்கமான குரல்ல கூப்பிடுறாரு, தானியேல் நீ ஓகேவா? உன்னோட தேவன் உன்னை காத்து கொண்டாரா? நீ சேவிக்கிற தேவன் காத்து கொண்டாரான்னு கத்தி கூப்பிடுறாரு. அப்ப தானியேல் என்ன சொல்றாரு? நான் நல்லா இருக்கேன் ராஜா, எனக்கு ஒண்ணு இல்ல ராஜா, சிங்கம் என்ன ஒண்ணும் செய்யல ராஜா, தேவன் அவருடைய தூதர்கள் அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை அடைத்து விட்டார் அப்படின்னு சொன்னாரு. ஜபம் பார்த்தீங்களா? ஜபம் இல்லைமே. ஆகவே ராஜா என்ன சொன்னாரு? அவர் வெளியே எடுத்துட்டு அவருக்கு மேல கோல் வச்சாங்களே, அவருக்கு ஈவல் பிளான் பண்ணாங்களே, அவங்கள மட்டும் இல்ல, அவங்க ஒய்ஃப அவங்க சில்ட்ரனை அப்படியே குடும்பத்தோட சிங்கத்தின் கொகையில தூக்கி போட்டாங்க. இப்ப தூக்கி போடும்போது என்ன நடந்துச்சு? அவங்க கீழே போய் சேர்த்துக்குள்ளேயே, அவங்க பாடி போய் கீழே போய் சேர்த்துக்குள்ளேயே அந்த சிங்கம் அவங்களெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுச்சு பாருங்க. சோ தானியேல் ஜெபிச்ச வாசி தானியேல் மட்டும் வந்து காப்பாற்றப்படல. தானியேல் மட்டும் வந்து அவரு தேவனை வந்து காப்பாத்தல. தேவனுடைய நாமமும் உயர்த்தப்பட்டது, தேவனோட நாமமும் மகிமைப்பட்டது. அந்த ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவர் சொல்றாரு, ராஜா சொல்றாரு, தானியேலோட தேவன் தான் தேவன் அப்படின்னு. ஐயா அந்த வசனத்தை படிங்க. தானியேல் 6:25-27. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆள்கைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் இருக்கும். பாத்தீங்களா? தானியேலோட பிரேயர்ஃபுல்னஸ். ஐயா வாங்க. தானியேலோட பிரேயர்ஃபுல்னஸ், தானியேலோட ஜெபிக்கிற அந்த ஆவி, தானியேல் தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை, விசுவாசம், தானியேல் மட்டும் காப்பாத்தல, தானியேல் மட்டும் உயர்த்தல, தேவனுக்கும் வந்து மகிமை வந்தது. அந்த ராஜாவே சொல்லிட்டாரு, தானியேல் ராஜா தான் ராஜா, தானியேலோட தேவன் தான் தேவன், தானியேலோட தேவன் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு மகிமை பெற்றீங்களா? ஜபம் அவரோட வல்லமையான காரியம்.
சோ ஜெபிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. ஜெபத்தை வந்து அலட்சியமா எடுத்துக்காதீங்க. ஜெபிச்சு பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, அப்புறம் ஜெபிச்சு பாருங்க. ஆமென், ஹalleluya. ஜேம்ஸ் யாக்கோபு 5:17-18 சொல்லுது, 3 வருஷம் மழை பெய்யலையும், 3 வருஷம் மழை பெய்யல, ஆனா எலியா ஜெபிச்சப்ப மழை பெய்ததான். ஐயா படிங்க ஐயா. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷராயிருந்தும் மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியில் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானமழையை பொழிந்தது, பூமி தன் பலனை கண்டது. ஆமென். பாருங்க, 3 வருஷம் 6 மாசம் மழையே இல்லையா. 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யலனா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காய்கறி விளையாது, ஆடு மாடுக்கு சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது. காய்கறி மட்டும் இல்ல, ஆடு மாடுகளும் மரித்து போகும், கோழி எல்லாம் மரித்து போகும், மனுஷனும் மரித்து போவான். ஏன்னா சாப்பாடு இல்ல, தண்ணி இல்லைன்னா ஒண்ணும் விளையாது இல்லையா. தண்ணி இல்லைன்னா அப்படி ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு வறண்ட காலம் அந்த காலம், அப்படி ஒரு பஞ்ச காலம் அந்த காலம். ஆனா எலியா என்ன செய்தாரு? ஜெபிச்சார். ஜெபிச்சோட என்ன நடந்துச்சு? 3 வருஷம் பெய்யாத மழை பெய்தது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் வறண்ட காலமா இருக்கலாம், வறண்ட நிலமா இருக்கலாம், எல்லாமே காய்ந்து போயிருக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லாத மாதிரி இருக்கலாம், எல்லாமே ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம ஜெபிக்கும் போது ஜெபிக்க என்ன நடக்கும்? பெய்யாத மழை நம்ம வாழ்க்கையில பெய்யும், வராத ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரும், தடுத்து வைத்திருக்க இந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரும், விடுதலை இல்லாத காரணம் நம்ம வாழ்க்கையில விடுதலை ஆகும், அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், நம்ம வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும் இல்லையா. ஆமென். ஆகவே நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஆமென், ஹalleluya. யாத்திரையாகும் 34:28-35 படிச்சோம்னா, மோசே வந்து சீனாய் மலை மேல போய் ஜெபிச்சார். அவர் அப்படி ஜெபிக்கும் போது தேவனுடைய மகிமையை அவர் கண்டார் என்று சொல்லப்படுகிறது. படிங்கய்யா. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கை வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கும் போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாயிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்கள் அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவரிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடு பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையிலிருந்து கர்த்தர் தன்னோட பேசினவர்களை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோடு பேசி முடிமளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடு பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படுபட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வான். பாத்தீங்களா? மோசே 40 நாள் 40 நைட்டு உபவாசம் ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர் பண்ணாரு சீனாய் மலை மேல. அவர் இறங்கும்போது எப்படி இருந்தாரா? அவர் முகம் பிரகாசித்ததான், அப்படியே ஒரு பிரகாசம். மக்கள் எல்லாம் அவர் கிட்ட பயந்தாங்க, எல்லாம் தள்ளியே நின்று பேசினாங்க. அவர் மூஞ்ச பார்க்க பயமா இருந்துச்சு. அப்படி ஒரு ஒளி, அப்படி ஒரு பிரகாசம். ஏன்? அவர் ஜெபிக்க 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 தேவனோட மகிமை அவர் மீது இறங்கியது இல்லையா? தேவனோட மகிமை அவர் மீது இறங்கியது. ஆகவே நம்ம ஜெபிக்கும் போது தேவனுடைய மகிமை நம்ம மேல இறங்குற வல்லமை இருக்குது. ஆகவே ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். கடைசியாக கன்க்ளூஷன் ஜேம்ஸ் 5:16. யாக்கோபு 5:16 படிங்கய்யா. நீங்க சொஸ்தம் அடையும்படிக்கு உங்க குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்.
நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். நீங்கள் சஸ்தம் படியும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. The prayer of a righteous man accomplish much அப்படின்னு ஆண்டோட வார்த்தை சொல்லியிருக்கு இல்லையா? நம்ம வந்து சுகம் அடையணும்னா, ஆண்டோட ஹீலிங் நம்மளுக்கு வேணும்னா, நம்ம ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்கணும். நம்மளுக்குள்ள மன்னிப்புத்தனம் இருக்கணும். நம்மளுக்குள்ள கசப்பு இருக்க கூடாது. நம்மளுக்குள்ள கசப்பு இருந்துச்சுன்னா, மன்னிப்புத்தனம் இல்லைன்னா தேவன் நம்மளோட ஜெபத்தை கேட்க முடியாது. ஆகவே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிறவங்களாக இருப்போம், நேசிக்கிறவங்களாக இருப்போம். The word of God says, if you love me, if you love one another, the world will know that you are my disciples. உலகத்துக்கு எப்படி நம்ம அவரோட சீஷர்கள் தெரியும்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கும் போதுதான். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நாயா பேய அடிச்சுக்கிட்டு இருந்தா அது சாட்சி கிடையாது, அது டிசைபிள்ஸ்க்கு அர்த்தம் கிடையாது, அது சாட்சி கிடையாது. தேவன் என்ன சொன்னார்? If you love one another, then the world will know that you are my disciples. நம்ம ஒருத்தர் மன்னித்து, ஒருத்தர் குற்றங்களை ஒற்றுக்கொண்டு மன்னித்து, ஒருத்தர் நம்ம நேசிக்கும் போதுதான் நம்ம வந்து தேவனோட சீஷர்கள் என்று உலகம் அறியும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருளாக ஒரு மன்னித்து, குற்றங்களை மன்னித்து நம்ம ஐக்கியத்தில் இருக்கும்போதுதான் மனதோட ஐக்கியத்தில் இருக்கும்போதுதான் தேவனோட சுகம் நம்ம மேல வரும் இல்லையா? நம்மளுக்குள்ள மன்னிப்பு இல்லாதது இருந்துச்சுன்னா, மன்னிப்பு இல்லாத தனம், கசப்பத்தனம் இருந்துச்சுன்னா, நம்ம தேவன் முன்பதாக நம்ம நீதிமானாக இருக்க முடியாது. இங்க சொல்லுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கும் என்று. ஆகவே நம்ம எப்படி நீதிமானா இருக்க முடியும்? நம்ம குற்றங்களை ஒற்றுக்கொண்டு ஒருத்தர் மன்னித்து ஒருத்தருக்குள்ள நம்ம அன்பு கூர்ந்து நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் போதுதான், சமாதானமா இருக்கும் போதுதான், நம்ம ஜெபிக்கும் போது நம்மளோட ஜெபம் வந்து பதிலளிக்கப்படும். ஆமென். ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். நான் 19 வயசா இருக்கும்போது கிறிஸ்டியன் கிளினிக்ல வேலை செஞ்சேன். கிரேஸ் கிளினிக். என்னோட பாஸ் வந்து டாக்டர் லோக் சுவான் குவான், சைனீஸ். தேவனை அதிகம் நேசிக்கிறவர், நல்ல ஒரு வல்லமையான கிறிஸ்தவர் அவரு. ஸோ வர்றவங்ககிட்ட நான் வந்து அப்படி சும்மா ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா ஆண்டவரை சொல்லிடுவாரு. அந்த மாதிரி பாருங்களேன். ஸோ அப்போ வந்து எல்லாம் வருவாங்க, மூட்டு வலி, தலைவலி, அந்த வலி இந்த வலின்னு வருவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் யாரையாவது யார் மேலே ரொம்ப ஆத்திரமா இருக்கீங்களாம்மா, வெறுப்பா இருக்கீங்களா, கசப்பா இருக்கீங்களா, நீங்கள் மன்னிச்சுக்குங்க. நீங்கள் மன்னிக்காட்டினா அதனால தான் உங்களுக்கு இந்த வியாதியெல்லாம் வருது. அவர் சொல்லுவார், ரூமட்டிசம், மூட்டு வலி வந்து கசப்புத்தனத்தினால தான் வருமா. யாரும் மன்னிக்க முடியல, உங்க மேல ஆத்திரம், உங்க மேல கசப்பு, இந்த கசப்புத்தனம் நிறைய வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து மூட்டு வலி வரும்னு சொல்லுவார் அவரு. அப்ப அவர் சொல்லுவார் பேஷண்ட்ட, நீங்க மன்னிச்சிடுங்கம்மா, நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா நீங்க சுகப்பட்டுருவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு வகையில அவர் சொன்னது ரைட்டு தான். நம்ம இப்ப ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுது? நீங்க சொஸ்தப்படியும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிவித்து ஒருவருக்கு ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குன்னு. ஸோ அப்ப நம்ம மன்னிக்கிறது கூட நம்மளோட ஆசீர்வாதங்களுக்கும் நம்மளோட சுகத்துக்கும் ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கு. ஆகவே நம்ம யாருமே கசப்புத்தன்மை வச்சிருக்க வேண்டாம், யாருமே ஆத்திரம் வச்சிருக்க வேண்டாம். அப்படின்னா ஆத்திரம் நம்ம மேல எவ்வளவு ஆத்திரமா இருக்கணும் இல்லையா? ஆத்திரம் நம்ம மேல ஆத்திரமா இல்லையே, கசப்பா இல்லையே, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம மன்னிக்கிறாரு தானே, நம்மளை ஏற்றுக்கொள்றாரு தானே. அதுக்கு நம்ம பாவம் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது, நம்ம பரிசுத்தமா வாழணும். ஆனா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டா மன்னிக்கிறார் தானே, அன்பான தேவன் தானே, அவரோட பிள்ளைங்க, நம்ம அவரோட வழிகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆகவே நம்மளோட ஜெபங்கள் தேவன் கேட்கணும்னா நம்ம மன்னிக்கணும், ஒருத்தர் அன்பா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும்
பலனுள்ளதா இருக்கும். ஆமென் ஆமென். நம்ம ஜெபிக்கிறவர்களா இருப்போம். தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஜெப வீரர்களாக இருப்போம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்ப்போம்.